ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த மாலை வேளையிலே நியூ ஜெர்சி சிஎஸ்ஐ தமிழ் ஃபெலோஷிப் ஒரு குடும்ப ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் ரெவரண்ட் பால் ராஜன். தெரிந்த அநேக முகங்கள் எல்லாத்தையும் விட ஜோயல் ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாள் நண்பர் மாத்திரமல்ல, அவர்கள் என்னோட கூட நாங்களாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு காலத்தில் இந்த வசனம் சொல்வது போல தலைமுறையாய் நாங்கள் கட்டுகிற இடத்துல இருந்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். ஒரு இடத்துல அதுக்கப்புறம் பல இடங்களிலே போய் இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பார்த்தது. நாம் இணைப்பது ரெண்டு காரியம். முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, நம்ம எல்லாரும் நாம் யாவரும் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு மனதோடு கூடும்படியாக கொண்டு வந்திருக்கிறது. இரண்டாவது பேசுகிற மொழி தமிழ் இல்லையா? அப்படின்னால்தான் நான் கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலுமே நான் ஜோயல் வீட்டுக்கு வந்துருக்குறாங்க. நியூ ஜெர்சியுடைய அந்த டிப்பில் இருக்கிறேன். எங்கள் வீட்டில் இருந்து பிலடெல்பியா அந்த பக்கம் போனோன்னா ஒரு 6-7 மினிட்ஸு, இந்த பக்கம் கனெக்டிகட் போகணுன்னா ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும், 12 மினிட்ஸ். ஆனாலும் நம்மை இணைப்பது நான் பேசுகிற மொழி. இந்த மொழி நம்முடைய தாய்மொழியிலே ஆண்டவரை ஆராதிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம், பாக்கியம். ஆனதுனால இந்த மாலை வேளையிலே நேரம் எடுத்து இங்கே வந்த ஒவ்வொருவருக்காக நான் நன்றி சொல்கிறேன். நாம் ஒரு நல்ல ஒரு ஆராதனை முறை சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, நம்ம எல்லாரும் இந்த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியானுடைய தொப்புள்கொடி உறவில் உள்ளவர். இந்த ஆராதனை முறையிலே வழக்கமாக பங்கு பெற்றவர்கள். ஏதோ ஒரு விதத்திலே இது நம்மை நினைவுபடுத்துவது மாத்திரமல்ல, நம்முடைய ஆன்மாவிலே ஒரு ஒரு தொடுதலை நிச்சயமாக உருவாக்கும். காரணம் என்னவென்றால், இதை நாம் பிறந்த நாள் முதலாக நாம் இந்த முறைகளை பின்பற்றி வந்திருக்கிறோம். அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த ஆராதனை முறையை நம்ம பின்பற்ற போகிறோம். பாடல்கள் பாட போகிறோம். நடுவில் ஒரு வர்ஷிப் டைம் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். வாலிப பிள்ளைகள் அதில் பங்கு பெற்று நம்ம வர்ஷிப்பில் நான் நம்புகிறேன். இந்த இல்லத்தை திறந்து கொடுத்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறேன். நம்ம எல்லாரும் எழுதி நிற்போம், கண்கள் எழுதுவோம், பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனை செய்து இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். எல்லா கண்களையும் போடுங்க. ஒரு நிமிஷம் நம்முடைய ஆன்மா, ஆவி, ஆத்மா, சரீரத்தை இந்த இடத்துக்கு நாம் கொண்டு வருவோம். உலக கவலைகளையும், உலகத்தின் பாரங்களையும், உலகத்தில் உள்ள எல்லா விதமான எண்ணங்களையும் நிறுத்தி அவைகளை தூரப்படுத்தி நாம் இப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம் என்கிற ஒரு அந்த எண்ணத்துக்குள்ளாக நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வோம். Let's involve ourselves and bring ourselves, invite ourselves into the presence of God the Father, God the Son and God the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக திரியேக தெய்வமாக இருக்கிற தெய்வத்தினுடைய நாமத்திலே அவருடைய சமூகத்திற்கு நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவியை நாம் ஆண்டவர் பக்கத்திலே கொண்டு வருவோம். மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் பிதாவே, இந்த மாலைகளிலே உங்களுடைய பிள்ளைகளாக, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, உம்மால் நேசிக்கப்படுகிறவர்களாக, நாங்களும் உம்மை நேசிக்கிறோம் என்பதை உமக்கு நாங்கள் உம்மோடு கூட சேர்ந்து உமக்கு நாங்கள் ஆராதனையின் மூலமாக எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவு செய்து இந்த ஐக்கியத்தில் நாங்கள் ஈடுபடும்படியாக வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேராய் ஆசீர்வதியும், குடும்பமாய் ஆசீர்வதியும். சிறிய பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, வர தடைப்பட்ட மக்களை நான் நினைக்கிறோம், அநேகரை அழைத்திருக்கிறோம். அவர்களும் ஒரு நாளிலே எங்களோடு கூட சேரும் வரைக்கும் இன்றைக்கும் வருகிற நாட்களிலும் உங்களுடைய சமூகம் அவர்களோடு கூட இருக்கட்டும். அது மாத்திரமல்ல, எங்களை பாரப்படுத்துகிற, எங்களை கவலைக்கு உட்படுத்துகிற எல்லா காரியங்களையும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த மாலை நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு கேட்கிறோம். ஆமென். நம்முடைய முதல் பாடலை நாம் பாட கேட்போம். நின்றவனையாக நாம் முதல் பாடலை நாம் பாடுவோம். உங்களுடைய கைகளிலே அந்த பாடல்கள் இருக்குமையானால் நீங்களும் பாட நம்முடைய அழைப்பு. It comes in the spirit. Thank you. கடவுளை தொழுவோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். எங்கெல்லாம் போல்ட், அதாவது அழுத்தமாக பதிவு பண்ணப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பிரதியுத்தரமாக சொல்லும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் திரியேக தேவனை போற்ற அழைக்கப்படுகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் கடவுளே, நீர் பரிசுத்த. சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்த. சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்த. ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறை உண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையா கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே. உம்மை போற்றுகிறோம்,
குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தழுவியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சிலே பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. நாம் எல்லாரும் அமர்ந்திருப்போம். அமர்ந்து கண்களை மூடி காவலிக்கை செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சமூகத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போவதற்கு முன்பாக ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளியை மனதிலே வைத்துக் கொள்ளவும், ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவில் உள்ள விரிசல்களை நாம் சீர்தூக்கி பார்க்கவும் அழைக்கப்படுகிறோம். அதற்கு உதவுவதற்காக எடுக்கப்பட்ட சில வசனங்களை நம்முடைய திருச்சபையிலே பாரம்பரியமாக நமக்கு நினைவூட்டுகிற வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நான் எழுதிய தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆனபடினால் நாம் இருந்தவண்ணமாக மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். If you think and sense and feel that you could be closer to God from where you are right now in your life, or if you think and sense and feel that God could be closer to you than where God is in your life, it's time to confess and say to God, Lord, I'm so sorry. I just don't know, I'm distanced from you. I feel distanced from you. Forgive me, Lord. I want you to touch me. I want you to hug me. I want you to say once again, you are my beloved son. You are my beloved daughter. சர்வ வல்லமுடைய கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். என்னோடு கூட சேர்ந்து முதலாவது பாவ அறிக்கை ஜபத்தை இந்த பக்கம் 5வது பக்கத்திலிருந்து நாம் சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளை போல உடைய வழிகளுக்கு அழைத்து போனோம். எங்கள் இதயத்தின் விருப்பங்களுக்கும் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் நம்முடைய தேவனில் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர் அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியம் உள்ள குற்றவாளியாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்களுடைய பொறுமையாயிரும். பாவத்தில் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களால் நடத்துகிற இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனமுருகி மனமுடைந்து மனம் திரும்பி அவரிடத்தில் வருகிற எவரையும் தள்ளுவதில்லை. நாம் வாசித்த வசனங்களிலிருந்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களின் நிமித்தமாக அதே போல் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை வேதத்திலே அருளி செய்திருக்கிறபடியால் அவருடைய பாவ மன்னிப்பை மெய்யாகவே நாம் மனமுடைந்து மனமுருகி மனம் திரும்பி அவரிடத்திலே வருவோமேனால் அந்த பாவ மன்னிப்பை விசுவாசத்திலே பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டார்கள்.
வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆகிய கிருபையையும் தேற்றரவையும் தந்தருவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரை துதியுங்கள். நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது நமக்காக சங்கீதம் மாறி மாறி வாசிக்கப்படும். Oh, 67. What will it be? Psalm 67. May God be gracious to us and bless us, and make his face shine upon us. 67. சங்கீதம் 67. 67. Yeah, 67. Psalm 67. Okay. ஓகே, சில வேளைகளில் ஒருவேளை மொழிபெயர்ப்பு வேற மாதிரி இருக்கலாம். உங்களுடைய கரங்களிலே எந்த பாஷையில் இருந்தாலும் அல்லது எந்த டிரான்ஸ்லேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை தொடர்ந்து வாசிக்கும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். பாப்பா முதலாவது வசனம் வாசித்த பின்பு நாம் இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். Go ahead, ma, please. May God be gracious to us and bless us, and make his face to shine upon us. That your way may be known upon the earth, your saving power among all nations. Let the peoples praise you, O God. Let all the peoples praise you. Let the nations be glad and sing for joy. For you judge the peoples with equity and guide the nations upon earth. Let the peoples praise you, O God. Let all the peoples praise you. The earth has yielded to increase. God, our God, has blessed us. God shall bless us. Let all the ends of the earth fear him. Glory to the Father, and to the Son, and to the Holy Spirit, as it was in the beginning, is now, and will be forever, world without end. Amen. Please be seated for other lessons to be read for us. மற்ற வேத பாடல்கள் வாசிக்க கேட்போம். Acts chapter 4, verse 32 to chapter 4, verse 32 to 37. Acts chapter 4, verse 32. All the believers were one in heart and mind. No one claimed that any of their possession was their own, but they shared everything they had. With great power, the apostles continued to testify to the resurrection of the Lord Jesus, and God's grace was so powerfully at work in them all that there were no needy persons among them, but from time to time those who owned land or houses sold them, bought the money from the sales, and put it at the apostles' feet, and it was distributed to anyone who had need. Joseph, a Levite from Cyprus, whom the apostle called Barnabas, which means son of encouragement, sold a field he owned and brought the money and put it at apostles' feet. Praise be. Thanks be to God. இரண்டாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம்.
scripture reading is taken from Joshua chapter 4, verses 1 to 11. Joshua chapter 4, verses 1 to 11. When the whole nation had finished crossing the Jordan, the Lord said to Joshua, Choose 12 men from among the people, one from each tribe, and tell them to take up 12 stones from the middle of the Jordan, from the right where the priests are standing, and carry them over with you and put them down at the place where you stay tonight. So Joshua called together the 12 men he had appointed from the Israelites, one from each tribe, and said to them, Go over before the ark of the Lord your God into the middle of the Jordan. Each of you is to take up a stone on his shoulders, according to the number of tribes of the Israelites, to serve as a sign among you. In the future, when your children ask you, What do these stones mean? Tell them that the flow of Jordan was cut off before the ark of the covenant of the Lord. When it crossed the Jordan, the waters of the Jordan were cut off. The stones are to be a memorial to the people of Israel forever. So the Israelites did as Joshua commanded them. They took 12 stones from the middle of the Jordan, according to the number of the tribes of the Israelites, as the Lord had told Joshua, and they carried them over with them to their camp, where they put them down. Joshua set up the 12 stones that had been in the middle of the Jordan at the spot where the priest who carried the Ark of the Covenant had stood, and they are there to this day. Now the priest who carried the ark remained standing in the middle of the Jordan until everything the Lord had commanded Joshua was done by the people, just as Moses has directed Joshua. The people hurried over. As soon as all of them had crossed, the ark of the Lord and the priest came to the other side while the people watched. Thanks be to God. தேங்க்ஸ் பீட்ஸ் இப்பொழுது ஒரு சிறிய நேரம் சில நிமிடங்கள் நாம் ஒரு ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். வர்ஷிப் டீம் will lead us in worship.
ஜெபிப்போம். அப்படியாக இந்த ஆராதனை மனதோடு கூட நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவரை அந்த ஆராதனையிலே நாம் ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். ஏதோ ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நேராக சொல்வீர்களானால் அது என்ன சொல்வீர்கள்? நான் பாடினது போல் ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் என்று சொல்வீர்களா? அல்லது ஆண்டவரே நான் உங்கள் அருகிலே வர விரும்புகிறேன் என்று சொல்வீர்களா? அல்லது ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தை ஆரம்பித்தவர்கள் எத்தனையோ பேர் எப்படி இருக்கிறார்களோ என்று தெரியாது தகப்பனே. ஆனால் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகம் பலன் ஜீவனுக்காக நன்றி என்று சொல்வீர்களா? வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்ய நான் உங்களை அழைக்கிறேன். அருமையான தேவ ஜனமே, இது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான ஒரு மிக உரித்தான ஒரு நேரம், ஒரு உரிமையான ஒரு நேரம். ஆண்டவர் உங்கள் அருகிலே வந்து நின்று உங்களை பார்த்து, என் மகனே என் மகளே நீங்க வந்திருக்கிறாய், உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய பிரார்த்தனை என்ன, உன்னுடைய வேண்டுதல் என்ன, உன்னுடைய ஜபம் என்ன என்று கேட்டால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் என்ன சொல்லுவீர்கள்? ஆண்டவரை பார்த்து அவரோடு கூட பேசும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். I invite you to speak to God. I invite you to speak to God in a way that God will continue to minister to each of our hearts. நம்முடைய இருதயங்களிலே ஆண்டவர் தன்னுடைய ஆவியை ஊற்றும்படியாக, அவரோடு நம்மோடு கூட பேசும்படியாக இந்த ஆராதனையை நாம் பூர்த்தி நிறைவு செய்ய போகும் பொழுது ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பா நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. தகப்பனே நீர் எங்களுக்கு தகப்பனா இருக்கிறீர், பிதாவாக இருக்கிறேன். எனக்கு நீர் தகப்பனா இருக்கிறேன், எனக்கு பிதாவாக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் செய்கிறவராக இருக்கிறேன், என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறேன், எனக்கு சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறேன், எனக்கு நீர் பலன் கொடுக்கிறவராக இருக்கு. எந்த வார்த்தை இதில் உங்களுக்கு பொருந்தும் யோசித்து பாருங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருக்கு என்று உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அல்லது உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய வீட்டில் துணைவிக்கோ தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, பெற்றோர்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு நிச்சயமாக தெரியும். நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதையில தேவன் உங்களை கரம் பிடித்து நடத்துகிறாரா நடத்தவில்லையா, அல்லது எப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். ஒருவேளை எனக்கு பலன் வேண்டும் என்றால் ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க சாமி. அல்லது இதுவரைக்கும் ஆண்டவருடைய பலத்தினால் மாத்திரமே நான் நடந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார், ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே உங்களுடைய பலத்தினால் மாத்திரம் நான் நடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே சிங்கக்குட்டிகள் காட்சி எடுத்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. அவர் வாக்குகளை நிறைவேற்றுகிற ஆண்டவர் எந்த நன்மைகளை நமக்கு குறைவாக வைத்திருக்கிறார் யோசித்து பாருங்க. ஏதாவது ஒரு நன்மையை நீங்க நினைத்து பாருங்க. நீங்க ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கல, ஆனால் நிச்சயமாக இந்த மகளிலே நாம் வாய் கூடி இருக்க முடியாது. வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறேன் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாங்கள் ஒரு ஆராதனை செய்ய, ஒரு சபையாக சேர்ந்து தகப்பனே உண்மை நாங்கள் போற்றி பாட, ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்திலிருந்து நாங்கள் வந்து ஒரு பாஷை பேசுகிறவர்களாக, ஒரு தகப்பனின் பிள்ளைகளாக, ஒரு திருச்சபையின் அங்கங்களாக இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்து ஆராதனை செய்வதற்கு கொடுக்கிற இந்த வாய்ப்புக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நீர் மாத்திரம் போதும் என்கிற அந்த ஒரு நினைவுக்கும், அந்த ஒரு எண்ணத்திற்குள்ளும் ஆண்டவரே, அந்த ஒரு விசுவாசத்திற்குள்ளும் ஆண்டவரே, அந்த ஒரு டாக்டரின் ஆண்டவரே, அந்த ஒரு உபதேசத்துக்குள்ளும் எங்களை கொண்டு வாங்க சுவாமி. இந்த தேசத்துல எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஐயா. எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆனால் உண்மை தேடுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. ஆண்டவரே உண்மை தேடுகிற இருதயம் மாத்திரமல்ல, நீர் மாத்திரம் போதும் என்கிற நிறைவான ஒரு மனதிற்குள்ளாக எங்களை கொண்டு வரும். மீதியான நாட்களை, மீதியான நேரங்களை, மீதியான எங்களுடைய தாழ்ந்துகளை ஆண்டவரே உமக்காக நாங்கள் செலவு செய்யக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. இந்த புது வருஷம் முழுவதும் உடைய பாதத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இந்த முதல் கூடுகையை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தாங்க. என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என் மனதிலே நான் என்னென்ன பாரப்பட்டு நினைத்துக் கொண்டிருக்கிறேனோ அத்தனை காரியமே கர்த்தர் நீர் பொறுப்படுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே உடைய பாதத்திலே வந்து நிற்கிறேன், உண்மை ஆராதனை செய்கிறேன். நான் உண்மை நம்புகிற பொழுது சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் நாங்கள் எந்த நன்மையும் குறைவிடாதவர்களுடைய வசனம் சொல்லுங்கள் ஐயா. அந்த வசனத்தை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த வசனத்தை தந்த வாக்கு தந்தத்தை தந்த தேவனை ஆராதனை செய்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், பாடுகிறோம், நன்றி சொல்கிறோம், ஆண்டவரை பூஜிக்கிறோம், ஆராதிக்கிறோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. சகல நன்மைக்கு ஊற்றுக்கு காரணராகிய கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நின்று
ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்ய ஒரு சில பாடல்களை பாடி சில இடங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தி தகப்பனே நீர் இல்லாவிட்டால் அந்த இடத்துல நாங்கள் வந்திருக்க முடியாது, இந்த நேரத்தை பார்த்திருக்க முடியாது, இந்த நாளை பார்த்திருக்க முடியாது என்று எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உமக்கு நன்றி சொல்லவும் உம்முடைய உண்மை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக முழுமையாக கொண்டு வந்து எங்கள் முழு வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணம் செய்யவும் கொடுக்கிற அந்த மாலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வாத தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிகளும் உமக்கு மாத்திரம் தகப்பனே. இந்த சில நிமிடங்கள் ஆராதனை உமக்கு போதாது ராஜா, ஒரு நாவு போதாது ஆண்டவரே, மீதியான நாட்கள் முழுவதும் போதாது தகப்பனே. ஆனால் தொடர்ந்து தகப்பனே எங்களை நீர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த முடியாது சொல்லிக்கிறோம். அந்த மாலை வேளையில எங்களோடு கூட பேசும் தகப்பனே. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நாம் நின்ற வண்ணமாக சுவிசேஷ வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 32 முதல் 44 வசனங்கள். Gospel of Mark, St. Mark chapter 6 verses beginning from 32 to 44. Gospel of Mark chapter 6 verses beginning from 32. ஆங்கிலத்தில் எடுத்தவர்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, நான் தமிழிலே வாசிக்கிறேன். I'll start from verse 31. It makes much more connectivity for us. அவர் அவர்களை நோக்கி, வனாந்திரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேக சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரை மேல் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்திற்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து, 5 அப்பங்களும் 2 மீன்களும் ஒன்று என்றார்கள். அப்பொழுது எல்லாரும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராயும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசரிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். நாம் வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் இத்துடன் நிறைவேறிற்று. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எல்லாரும் கண்களை மூடி மீண்டும் பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, இந்த வேத பகுதிக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளதானது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்று உம்முடைய வசனம் சொல்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளின் மூலமாக எங்கள் ஆத்மாவை போஷிக்கும்படியாக பிரார்த்தனை செய்கிறோம். இந்த மாலைகளில் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே,
ப்ளீஸ் பி சீட்டட். எல்லாரும் உட்காருவோம். அருமையான தேவஜனமே, நாம் 7 மணிக்கு கூட்டத்தை ஆரம்பிப்பதற்காக உங்களுக்கு ஒழுங்குபடுத்தியிருந்தோம். நீங்கள் இப்போ 8:29, எவ்வளோ நேரம் நாம் பிரசங்கம் உங்களுக்கு தேவை என்பது எனக்கு புரியவில்லை. ஆனால் ஒரு சின்ன தியானம் நமக்கு நிச்சயமாக தேவை. இன்றைக்கு நாம் வாசித்த வேத பகுதி வந்து ரொம்ப ஒரு தேர்ந்த வேத பகுதி. Children, do you want to go now? I mean, do you want to go be somewhere with them, or you all can stay here? You are okay to be here, or you want to be somewhere together with other children? What do you all feel? You want to go? You are most welcome to stay if you want to go. Okay. Whoever the children want to go, you can go. I'm going with them. Abhiya, okay, right. Whoever want to go, you can go. Otherwise, you all can stay. You can It's follow up to me. you. Who's coming? Uncle will take. Yeah, I'm going to take care of it. Okay, very good. You like me more than uncle, I believe. Praise the Lord. Okay, all the children, let's put our hands together. Clap your hands. Very good. Okay, now for you, because you are all going to stay here, I want you to know this story. Did you know this story that, Jesus was in a boat and he was preaching to people when he came out of the boat, and it was like a wilderness. And as he was preaching and teaching, it became, afternoon, hot sunlight and all that, kind of a very rough day. There were thousands of people, not hundreds, thousands, literally thousands. And then, during lunchtime, they all had to eat something, and there was no preparation made. And so, what Jesus does is, he is asking the disciples of Jesus, why don't you all feed them? And the disciples went, they basically went, they were screwed up. They said, what? You want us to feed thousands of people? If we get 3 people extra in our home, we can't feed them. We have to make a lot of preparation. But to feed thousands of people, what can we do? So, right, but that was the story, right? Do you remember that story? Come on, people, do you remember? How many of you remember? Raise your hands. Okay, so what happened was, Jesus says to these disciples, how much, one disciple comes to Jesus and tells him, even if we buy food for $200, we can't, feed all these thousands of people. And so Jesus says, okay, that's okay, but can you check out how many people have food, or how much food do we have? So they go and look from actually a little boy. The same passage is in another gospel, with much more narrative involved in that story, where they found a little boy who had 5 bread and 2 fish. And Jesus blesses that and then gives them. And then they start feeding them with the blessed food. And that makes a big difference. And it says only the men were 5,000. That means along with men there were women, there were children. So probably it must be more than 10,000. So Jesus fed thousands of people. That's the story here. Purincha? Did you all understand the story? Okay. Now, I want to connect with the theme what we are going through today, okay? இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு சத்தியம் இல்லையா? இதில் நம்ம யோசிக்கலாம், ஒருவேளை புதுசாக அதில் என்ன பாஸ்ட் நம்ம படிச்சுக்கிட போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நம்முடைய திருச்சபையினுடைய சிந்தனை ஓட்டத்தின்படி ஒரு காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம சபையில் கேட்டிருப்பீங்களா, அல்மனாக்குன்னு ஒன்று இருக்கும். கேட்டிருக்கீங்களா? அல்மனாக்கு தெரியுமா உங்களுக்கு? அல்மனாக்குன்னா ஒரு புஸ்தகம். ஷாலிமா நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தெரியுமா? அல்மனாக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? வீட்டில் அதாவது ஒரு புஸ்தகம், வருஷத்துக்கு ஒருக்கா அந்த புஸ்தகம் கிடைக்கும். அந்த வருஷத்தில் ஒவ்வொரு வாரமும் என்ன வேத பாடம் வாசிக்கணும், என்ன ஜபம், அதாவது சுருக்க ஜபம்னு சொல்லுவோம் தமிழில், கலெக்டிவ் ப்ரேயர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும். இது கத்தோலிக்க திருச்சபை, மார்த்தமா திருச்சபை, மெத்தடிஸ்ட் திருச்சபை, சிஎஸ்ஐ, லூத்ரன், இந்த திருச்சபைகளிலே இருக்கிற ஒரு முறை. கேட்டிங்களா? எதுக்குன்னு கேட்டால், முதலாவது அதாவது
சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நேற்று ராத்திரி ஆண்டவர் கடவுள் வந்து என்கிட்ட பேசினார் அப்படிம்பாங்க. நான் உடனே யோசிப்பேன், ஐயோ என்கிட்ட கூட பேசியிருந்தா நல்லா இருந்திருப்பேன், நான் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல, என்கிட்ட வரவே இல்லை, எங்கள் வீடு அட்ரஸ் அவருக்கு தெரியாத போல இருக்குன்னு நான் நினச்சிக்கிடுவேன் இல்லையா? அதாவது அது அவங்க சொல்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா நேரடியாக பக்கத்தில் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி நமக்கு ஒரு சின்ன இப்போ ஒரு ஃபோபியா மாதிரி ஒரு பிரச்சனை மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் ரொம்ப தெரிஞ்சவர், எல்லாமே அவருக்கெல்லாம் தெரியுங்கிறது நமக்கு தெரியும், அவரை பற்றி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து ஆண்டவரை புரிந்து கொள்வது என்பது பெரிய கடல் அளவில், கடலில் ஒரு சின்ன துளி மாதிரி தான் நம்முடைய அறிவுக்கு சிந்தனைக்கு எட்டுகிறதாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு உங்களை குழப்புறதுக்காக, உங்கள் மைண்டெல்லாம் குழப்பிடுறதுக்காக ஒரு காரியம் சொல்கிறேன். ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்குறோம், தேவன் மனிதனை எப்படி உண்டாக்குனார்னு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ அமைதி ஆயிட்டீங்க. தன்னுடைய சாயலில், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா kids you all have to understand, God created you and me in his image. இமேஜ்னா என்ன சொல்லுங்க? ஒரு படம், வரைபடம், சாயல், ஒரு மாதிரி, அவருடைய சாயலில் நம்மை உண்டாக்கினார்னு போட்டிருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி உங்களுக்கு என்ன தெரியுமா? பின்ன நம்ம ஏன் வேற வேற மாதிரி இருக்கிறோம் சொல்லுங்க? புரியுதா உங்களுக்கு? வேற வேற ஹைட்டு, வேற வேற வெயிட்டு, வேற வேற கலரு, வேற வேற எண்ணங்கள், ஒண்ணுமே சரியில்லை இல்லையா? எதுவுமே மொத்தம் ஒத்தே போகாது. அப்படிப்பட்ட இடத்துல புரியுதா உங்களுக்கு? இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்னா, அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட மனிதர்களாகிய நீங்களும் நானும், நம்ம எல்லாருக்கும் ஒரு சாயல் உண்டு இல்லையா? எல்லாருக்கும் ஒரு சாயல். இன்னைக்கு நான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறேன், நான் ரெடியாக வந்துட்டு இருக்கும்போது பாஸ்டம்மா வந்து ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்கிறாங்க. சிஸ்டர் வந்து, ஐயோ ஒரு நிமிஷம் உங்களை பார்த்த உடனே சின்ன பிள்ளைகள ஜெபஸ் எப்படி இருந்தானோ அப்படி, ஜெபஸ்ங்கிறது எனக்கு சின்ன பையன் வீட்டில் இருக்கிற 13 வயசு, அவனை மாதிரியே இருந்துச்சுன்னாங்க. நான் நினைச்சேன், ஆஹா அப்படியே இருந்தால் நல்லா இருந்திருக்கும். 13 வயசு எப்படி 53 வயசு ஆச்சுன்னு தெரியல, இல்லை அதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம எல்லாருக்கும் ஒரு சாயல் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருடைய சாயலையும் சேர்த்து வச்சாலும் அந்த ஒரு தேவனுடைய சாயலுக்கு அது ஈக்குவலா இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி தான் தேவனை பற்றி புரிந்து கொள்ளுதல் வந்து நம்ம எல்லாருடைய புரிந்து கொள்ளுதலையும், ஆண்டவரை குறித்து நம்ம மணிக்கணக்கில் நான் பேசலாம், நீங்க பேசலாம், ஒவ்வொருத்தரும் பேசலாம், எல்லாரையும் குறித்து எல்லாரும் நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஆண்டவரை குறித்து பேசினாலும் அவரை முழுமையாக விவரிக்க முடியாது. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எதுக்கு இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த ஆல்மனாக்கு வேத பாட திட்டம் என்பது நம்மை மாதிரி உள்ள திருச்சபைகளுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது என்றால், நம்ம ஒரு பகுதியையும் விட்டுவிடக்கூடாது. we don't want to miss any part of the Bible. அது நம்பர் 1. அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ரெண்டாவது, சீசனல் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு இப்போ வெளியே போகும்போது ஸ்னோ இருக்குது இல்லையா? இன்னைக்கெல்லாம் வெதர் பார்த்தீங்கன்னா வரும்பொழுது ரோட்லலாம் என்ன போட்டிருக்கிறாங்க? மேஜர் ஸ்னோஸ்டார்ம். ஆனால் நம்ம வெளியே போய் நின்றுட்டு, என்னப்பா இவ்வளோ பெரிய உச்சி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, மண்டையை பழகுதுன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க என்ன சொல்லுவான்? இவன் ஒரு சரியான பைத்தியக்காரன் போல சொல்லுவானா, சொல்ல மாட்டானா? அதாவது என்ன சீசன், நாட்டு நடப்பு எது இருக்கோ அதுக்கு ஒத்த விதத்திலே நாம் நம்முடைய சிந்தனைகளை, கிறிஸ்தவ வாழ்க்கையை, நம்முடைய வேத தியானத்தை வேதத்திலிருந்து நாம எடுத்து அமைத்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம ஈஸ்டர் பத்தி பேசிட்டு இருக்க முடியுமா? ஈஸ்டர் உண்மை இல்லைன்னு இல்லை, ஈஸ்டர் உண்மைதான். ஆனா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எதை குறித்து நாம பேச போறோம்? இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தா. புனித வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன பேச போறோம்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். உண்மையா இல்லையா? ஸோ சீசனல். இதுக்காகத்தான் எனக்கு ரொம்ப இஷ்டம் என்னன்னா, ஒரு கிரமமாக ஒழுங்குபடுத்தப்பட்ட, நம்ம வீட்டிலே கூட நம்ம ஒழுங்கா இருக்கும் பொழுது, டிசிப்ளின்டா இருக்கும் பொழுது, நம்ம பிள்ளைங்க டிசிப்ளின்டா இருக்கும் பொழுது, ஒன்றொன்றுக்கு ஒரு டிசிப்ளின். காலையில் 8 மணினா ஸ்கூல் போறது, 3 மணிக்கு 4 மணிக்கு வீட்டுக்கு வருது, ஒன்றொன்றுக்கு ஒரு கிரமம் இருப்பது போல வேதத்தை கிரமமாக நாம படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இதற்காகத்தான் அல்மனாக்குங்கிற லெசனே நமக்கு கொடுக்கப்பட்டது. அல்மனாக்கு இன்ட்ரோடக்ஷனுக்கே 3 நிமிஷம் இருக்கு இல்லையா? இப்போ வந்து நம்முடைய அல்மனாக்கு வந்து இன்றைக்கு என்ன தீம்? ஒவ்வொரு வாரமும் ஒரு சிந்தனை ஓட்டம், ஒரு தீம் ஒன்று கொடுக்கிறார். கருப்பொருள்
ரெண்டாவது அந்த கருப்பொருளை சம்பந்தப்பட்ட வேத பகுதி நமக்கு வாசிக்கப்பட்ட யோசுவா புஸ்தகமா இருக்கட்டும், சங்கீதம் 67 இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து விடிய தேடணும்னு அவசியம் இல்லை. பெரிய ஊழியக்காரங்க வருஷக்கணக்காக உட்கார்ந்து தீர்மானித்து நமக்கு அப்புறம் நம்ம போனாலும் இதை உருவாக்கணும்னா நிறைய பேர் இல்லை இந்த காலத்துல. ஆனால் இந்த விசுவாசம் இன்றைக்கு 2026 வருஷங்கள் வந்திருக்கிறது என்றால் பல முந்தின பிதாக்கள் விசுவாச தந்தைகள் நமக்கு கொடுத்து விட்டு போனார்கள். அதை நாம் என்ன செய்கிறோம்? அதை நாம் பெற்றுக்கொண்டு கனப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். சரி, இன்றைக்கு வாசித்த யோசுவா புஸ்தகமா இருக்கட்டும், அல்லது அந்த எபிசோட் சங்கீதமா இருக்கட்டும், நான் வாசித்த வேத பகுதியா இருக்கட்டும், இது எல்லாம் சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒன்று. ரெண்டாவது, அந்த சுருக்க ஜபம் என்று சொல்வது, கலெக்ட் பிரேயர் என்று சொல்வது, எல்லா ஜபமும் நம்ம எப்படினாலும் நம்ம ஆராதனை முறையை நம்ம உருவாக்கிக்கலாம். நம்ம இப்போ இன்றைக்கு நீங்கள் ஆராதனை முறை கையில் வச்சுக்கிறது வந்து ஒரு வழக்கமான ஒரு முறை. அதனால நான் எடுத்து உங்களுக்கு அச்சடித்து கொண்டு வந்தேன். ஆனால் சுருக்க ஜபம் என்பது எப்படி ஆராதனை முறை வேற ஒரு சபையில இன்னொரு விதத்துல வச்சிருந்தாலும் அந்த சுருக்க ஜபம் வந்து ஒரே ஜபம். எல்லா திருச்சபையில் இருக்கிறவர்களும் சேர்ந்து செய்கிற அதே வார்த்தைகளை சொல்லி, இப்ப 10 பேர் கேட்கிறதையும் 25,000 பேர் அதே ஜபத்தை சொல்லும் பொழுதும் ஆண்டவர் சமூகத்துக்கு அந்த ஜபம் போகும் பொழுது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதிலே நாம் சேர்ந்து நம்மை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சுருக்க ஜபத்தை நமக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. சரி, ஸோ த கலெக்ட் பிரேயர் அல்மனாக் லெசன்ஸ். இப்போ தீமுக்கு போகலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த முழு வாரமும் அதாவது ஜனவரி 15ஆம் தேதி முதல் ஜனவரி 18வது தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவிலே work of prayer for Christian, week of prayer for Christian unity, கிறிஸ்தவத்தினுடைய ஒற்றுமைக்காக ஜெபிக்கிற வாரம் என்று இது சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இது வந்து 18ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி. இன்னைக்கு தேதி என்ன? 23ஆம் தேதி இல்லையா? அப்ப we are right in the week of prayer. ஜெபிக்கிற ஒரு வாரத்துல நாம் வந்திருக்கிறோம். இப்ப 18னா போன ஞாயிற்றுக்கிழமை 18, வருகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து 25 இல்லையா? அந்த நாளைக்கு டே ஆஃப்டர் டுமாரோ, ரைட்? சாட்டர்டே சண்டே 25ஆம் தேதி. இப்போ நம்ம வாசித்த இன்றைக்கு வேத பாடங்கள் எல்லாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குரிய பாடங்களை நாம் இன்றைக்கு வாசித்திருக்கிறோம். இந்த வேத பகுதியினுடைய தீம், கருப்பொருள் என்னவென்றால் யூனிட்டி இன் ஃபெய்த் அண்ட் ஆக்ஷன். நாம் வாசித்த எல்லா பகுதியிலிருந்தும் இந்த வார்த்தையை மனதிலே வைத்து இதை வாசிப்போமே ஆனால் யூனிட்டி இன் ஃபெய்த் அண்ட் ஆக்ஷன். நான் நம்ம ஜோயலுக்கு தெரியும், மலையாளம் சபைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு சர்வீஸ் நடத்துகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சின்ன புல்லட்டன், மாதம் ஒரு புல்லட்டன் தான் பண்ணி கொடுப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் அதனுடைய தீம் என்னென்ன வேத பகுதி, யார் வாசிக்கிறாங்க, அப்புறம் அந்த சுருக்கு ஜபம். ஸோ இந்த மாதம் ஜனவரி 4ஆம் தேதி, 11ஆம் தேதி, 18ஆம் தேதி, 25ஆம் தேதி என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் உள்ள வேத பகுதிகளை போட்டு மக்களுக்கு முதலே கையில் கொடுத்துட்றோம். இதெல்லாம் நீங்கள் பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக லென்த் வரப்போகுது, அதுக்காக நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி போவோம். ஸோ இப்போ இதில் யூனிட்டி இன் ஃபெய்த் அண்ட் ஆக்ஷன்ங்கிற தீமை மனசில் வச்சுக்கிட்டு விசுவாசத்திலும் செயலிலும் ஒரு கூட்டாமை, ஒரு ஐக்கியம். இப்போ நமக்கு வந்து we need to have a purpose in coming together. இப்போ நம்ம சும்மா போனோம் அப்படின்னு சொன்னால் அது சும்மாவே எல்லாமே இருக்கும் வாழ்க்கையில். புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம ஆலயத்திற்கு போகிறோம், எதை ஒன்றை செய்வதற்காக நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். இதுதான் ஆண்டவர் வந்து செய்வதற்கு நிறைய காரியங்களை வைத்திருக்கார், நம்ம இருதயங்களை ஏவி கொண்டு இருக்கிறார். சும்மா நம்ம போகிறோம், சும்மா வரோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சும்மாவே தான் இருப்போம் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? நிறைய சபைகளில் அப்படிப்பட்ட, அதனால தான் இன்றைக்கு அமெரிக்க தேசத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சபைகளில் பெஞ்சஸ் எல்லாம் காலியாகவே இருக்கும். நான் ஒரு இங்கிலீஷ் சபையில் பாஸ்டாக இருந்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் வருவாங்க. ஆனால் எங்கள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 75 பேர் இருக்கிறாங்க. மீதி 50 பேர் எங்கே போயிட்டாங்க? அவங்களுக்கு வந்து சும்மா போகிற மாதிரியே அவங்களுக்கு யோசனை. இவ்வளோக்கும் ஃபுட் பேண்ட்ரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மாதத்துக்கு 1000 பேருக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்ருக்குறோம். அந்த 1000 பேரில் 5 பேர் கூட கோயிலுக்கு வர மாட்டாங்க. அப்போ ஒரு நம்பிக்கை இல்லாமல் அந்த there is a disconnect. அவங்களுக்கும் ஆண்டவர் செய்கிற காரியங்களுக்கும் ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குது.
சரி, இப்போ இதை மனதிலே வைத்துக்கொண்டு நாம் வாசித்த வேத பகுதியை நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த 5000 பேருக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுத்த காரியத்தை குறித்து நம்ம சிந்தித்து பார்க்கலாம். சரியா? இப்போ 32வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, can I read that in English? Can somebody read that verse 41? Mark chapter 6 verse 41. Children, can you all turn the Bible with me? இது வந்து ஜெபத்தின் வாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Week of prayer for unity and action. Mark chapter 6 verse 45. யாராவது வாசிக்க பார்க்கலாம், அது என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். Little louder please. Immediately, Jesus made his disciples get into the boat and go on ahead. Verse 45. Maybe 32. 35, try 35 what it is. அதாவது ஆண்டவர் வந்து அந்த அப்பத்தை எடுத்து என்ன செய்யறாருன்னு சொல்லி இருக்கு பாருங்க. By this time it was late in the day, so his disciples came to it. This is a remote place, he said, and it's very late. 41. Verse 41. Read verse 41. So he's asking, he said to them, how many loaves have you? Go and see. When they had found out, they said, 5 and 2 fish. Then he ordered them to get all the people to sit down in groups on the green grass. So they sat down in groups of 100 and of 50s. Taking the loaves and the 2 fish, he looked up to heaven and blessed and broke the loaves and gave them to the disciple to set before the people. சரியா? என்ன பார்த்து நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த சினாரியை திங்க் பண்ணி பாருங்க. இதுல யார் who are all the characters, main characters இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒரு சின்ன பையன்கிட்ட அந்த 5 பிரெட்டும் 5 அப்பமும் 2 மீனும் இருக்குது. சீசர்கள் கூட இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. பெண்கள், ஆண்கள், பிள்ளைகள் என்று ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. சரியா? இந்த 3 மெயின் கேரக்டர்ஸ் தான் நம்ம இங்க பார்க்குறோம். இப்போ நீங்க இதுல உங்களை எதுல கனெக்ட் பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டில் இருக்கிற யாரையும் இப்போ யோசிக்காதீங்க. உங்களை நீங்க கனெக்ட் பண்ணுங்க. Who will you connect yourself with? Will you connect yourself with the little kid? Or will you connect yourself with the disciples? Or you will connect yourself with the people who are in this story? 3 groups of people, right? இப்போ இதுல ஏன் நான் உங்களை கனெக்ட் பண்ண சொல்றேன்னா, நம்முடைய தீம் என்னன்னா, it is action and unity. இப்போ இந்த 3 பேருமே கனெக்டடா இருக்காங்க. இதுல இதை விட ரொம்ப முக்கியமான இதுல கேரக்டர் யார் சொல்லுங்க? ஜீசஸ் கிரைஸ்ட். சே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த 3 பேரையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். ஏதோ ஒரு விதத்துல பயன்படுத்து. இப்போ ஒவ்வொருத்தரா பார்ப்போம். ஒருவேளை பாஸ்டர் இடத்துல ரொம்ப ஒன்றும் இல்லை பாஸ்டர், சின்ன ஒரு 5 பிரெட் 2 ஃபிஷ் தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு சின்ன குழந்தையா இருக்கீங்க, குழந்தையின் இடத்துல இருக்கிறீங்க. இப்ப அந்த குழந்தை என்ன பண்ணியிருந்திருக்கோம்? இயேசு கிறிஸ்து இந்த பிரெட்டே கேட்கிறாருன்னு சொல்லியிருந்தா அந்த குழந்தை என்ன பண்ணியிருந்திருக்கோம்? ஓ இன்னொன்று எங்க அம்மா அப்பா எனக்கு வந்து சாப்பிட்றதுக்காக கொடுத்து விட்டாங்க, இதை வந்து நீங்க கொடுக்குறீங்களே, அது சொல்லியிருக்கலாம் இல்லையா? இருக்கிறதே அந்த 5 பிரெட் 2 ஃபிஷ் தான். அதை ஏன்றது நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? நான் ஒரு முறை ஒரு இடத்துல உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். முன்னாடி ஒரு குழந்தை உட்காந்துட்டு இருந்துச்சு, பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்டேன், பரலோகம் போறவங்களாம் கை தூக்குங்க அப்படின்னு. தூக்குங்க பார்க்கலாம். உங்களை தான் கேட்குறேன், பரலோகம் போறவங்களாம் கை தூக்குங்க. ஒரு குழந்தை முன்னாடி மாத்திரம் இப்படியோ உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் கேட்டேன், இனியாமா போகணும்? இல்லை எங்க அம்மா சர்ச்சு முடிஞ்சோன்னு வீடு வர சொல்லியிருக்காங்க, நீங்க என்னடா பரலோகம் போகணும்னு இருக்கிறீங்க? அந்த குழந்தைங்க அப்படிதான் பேசுவாங்க. அந்த குழந்தைகிட்ட போய் நீ 5 பிரெட் 2 ஃபிஷ் வச்சிருக்க கொடுன்னு சொன்னா, அதை கொடுக்கக்கூடிய மனம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க குழந்தையா இருக்கிறீங்களா? இல்லை எனக்கு இல்லை பாஸ்டர் நான் உபதேசத்தை கேட்கிற கூட்டமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள், எனக்கு இன்னும் உபதேசம் தேவை, இயேசுனுடைய போதனை தேவை,
எனக்கு இன்னும் நிறைய சர்வீஸ் வேணும், இன்னும் இப்படிப்பட்ட ஆராதனைகள் எனக்கு வேணும், படிப்பினை வேணும், நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 37 வசனத்துல நான் வாசித்தேன், இயேசு கிறிஸ்து போட்ல ஏறி போறாரு. எத்தனை பேர் இஸ்ரேல் போயிருக்கீங்க? கை தூக்குங்க. போலியா? ஜோல் நீ கூட போலியா? ஆச்சரியமா இருக்க. முதல்ல டிக்கெட் போடுங்க, எனக்கு சேர்த்து போடுங்க, நம்ம எல்லாம் சேர்த்து போவோம். இந்த எங்க மாமியார் கூட போகலாம், அவங்களும் போகணுங்கிறாங்க. ஒரு குரூப். இஸ்ரேலுக்கு பார்க்க வேண்டிய இடம். அதாவது இயேசு இந்த கனசரேத்துங்கிற அந்த கலிலேயா கடல் இருக்கு பாத்தீங்களா, ஒரே கடல் தான். அது ஒரு மூலையில இருக்கிற கடலுக்கு பேர் கலிலேயா கடல், கனசரேத்துமாங்க. இன்னொரு ஏரியாவுக்கு போனீங்கன்னா அந்த கலிலேயா கடலுமாங்க. எல்லாம் ஒரே கடல். ஆக்சுவலா எப்படி நம்ம மெட்ராஸ்ல பீச், அதே பீச் தான் வந்து நாகர்கோவில் வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த அங்க போனா அது வேற மாதிரி சொல்லுவாங்க, வேற வேற பேர். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? போட்ல ஒரு பக்கம் ஏறி இன்னொரு பக்கம் போறாரு. ஆனா அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? அவர் போட்ல போகும்பொழுது இங்க நடந்தே ரோட்ல போறாங்க. ரோட்ல போய் அங்க உட்கார்ந்து அவருடைய போதனையை அங்க உட்கார்ந்து கேட்கிறாங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்ப கூட்டமா இருக்கிற மக்கள் அவர்கள் எதற்கு? அவர்கள் பசியை யோசிக்கவில்லை, சாப்பாட்டை யோசிக்கல. எத்தனை பேர் கூட்டம்னு சொன்னா சமைக்கிறனோ சமைக்கலையோ நான் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க பார்க்கலாம். ஓடுகிறார்கள் இயேசுவினிடத்துல அமர்ந்து செய்தியை கேட்க வேண்டும் என்று. அப்போ பசி வந்துருது. அவர்கள் யாருமே போய் சீசர்களை பார்த்து என்ன பசிக்குது பிரசங்கத்தை நிப்பாட சொல்லுங்க, யாரும் சொன்ன மாதிரி கதையில இல்ல. வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவானவர் இவர்களை அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, இவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம மீது அக்கறையா இருக்கிறார். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். நான் பைபிள் படிக்கணும், நான் பிரசங்கத்தை கேட்கணும், நான் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகளை அவர் பார்த்து கொள்ளுகிறார் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய சுகம், உங்களுடைய பசி, உங்களுக்கு தேவைகள் எதுவா இருந்தாலும் அவைகளுக்கு அவர் பொறுப்பெடுக்கிறார். எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. புரியுதா? ரெண்டாவது, இந்த கூட்டத்தை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த கூட்டத்துல நம்ம எல்லாரும் அதுல ரிலேட் பண்ணலாம். அந்த கூட்டத்தோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்கலாம். நாமே அந்த கூட்டம் என்று நம்மை பாவித்துக் கொள்ளலாம். ஒருவேளை அந்த கூட்டத்துல இருக்க ஒரு சிறுவனாய் நம்ம பாஸ்டர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவங்களா இருந்தா நம்ம கூட்டத்துல ஒருவரா இருக்கிறோம். அல்லது ஏதோ ஒன்று நம்ம கையில இருக்குன்றதா, இப்ப இந்த சிறுவனிடத்துல வந்த உடனே அந்த சிறுவன் அதை கொடுத்து விடுகிறான். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை எடுத்து வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்ணி, இங்கிலீஷ்ல வந்து பிளஸ்ன்னு இந்த இதுல போட்டிருக்கு. இதே ஸ்டோரி இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்தோத்திரம் பண்ணின்னு போட்டிருக்கு. அதாவது குறைவை 5 அப்பம் தான், ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க, 5000 பேர் 10,000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. குறைவா இருக்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவுடைய கரத்திற்கு வரும் பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். அது பலருக்கு ஆசீர்வாதம் மாறுகிறது. புரியுதா உங்களுக்கு? நம்ம அந்த குழந்தை தனக்குன்னே அதை வச்சிருந்தாங்கன்னா அந்த 5 5ஆவே தான் இருந்திருக்கும். 5 வந்து 50,000 மாறி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அருமையான தேவஜனமே, நாம் நம்மிடத்துல இருப்பதை ஆக்சுவலா இது வந்து பிரேயர் ஃபார் யூனிட்டி அண்ட் ஆக்ஷன். இப்ப அந்த குழந்தை கையில இருக்கிற அந்த 5 அப்பமும் 2 மீனும் அநேகரை இணைக்கிறது. அநேக கூட்டத்திற்கு ஆண்டவர் உபசரிக்க உதவியாக இருக்கிறது. நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க கொடுக்குற ஒரு சின்ன காணிக்கையா இருக்கட்டும், அல்லது நாம செய்கிற சின்ன ஒரு முயற்சியா இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான மக்களை ஆசீர்வதிக்க போகிறது. என்னைக்காவது நினைச்சு பாத்தீங்களா? நீங்க ஒருவேளை நான் அந்த குழந்தைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய சின்ன முயற்சிகள், நம்ம கையில் இருக்கிற சிறிய ஆசீர்வாதம் ஆண்டவரிடத்திலே தொடர்பிலே வரும் பொழுது அது ஆயிரக்கணக்கான மக்களை ஆசீர்வதிக்க போகிறது. சரி, மூன்றாவது சீசர்களை பாருங்க. இந்த குழந்தையை குறித்து, இந்த அப்பத்தை குறித்து நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். சீசர்கள் என்ன பண்றாங்க? சீசர்கள் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். 200 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கினாலுமே இவ்வளவு பேர் கொடுக்க முடியாதுன்னு ஒரு சீசர் சொல்றாரு. இன்னொரு இடத்துல வேத பண்டிதர்கள் யார சொல்றாங்கன்னா அது யூதா சொன்னார் அப்படிங்கிற. ஏன்னா அவர் தான் வந்து இவர் யார் சொல்லுங்க, ட்ரெஷரர். அவர் தான் பணத்தெல்லாம் எண்ணி வைக்கிறவர். அவர் என்ன சொல்றாரு? ஐயோ, பணம் நம்மகிட்ட இருக்கிற 200 ரூபாய் வச்செல்லாம் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட முடியாதுயா, அது எவ்வளவு தூரத்துல போய் சாப்பாடு வாங்கிட்டு நடக்கிற காரியமா, இதெல்லாம் விட்டுருங்க சாமிங்கிறார்.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை பேர் எவ்வளவு இருக்குன்னு நீங்க கண்டுபிடிங்க, கொண்டு வாங்க. ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் அவர்களிடத்திலே சொல்கிறார், அவர்களை 50 பேராக 100 பேராக அந்த பச்சை புல்வெளியிலே அமர வையுங்கள் என்று சொல்றார். இந்த சீசர்கள் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், கேள்வி நிறைய கேட்டிருந்திருக்கலாம். சரியா, நிறைய கேள்வி கேட்டிருந்திருக்கலாம். இப்ப நான் இஸ்ரேல் போயிருந்தப்போ என்னோட கூட அந்த எருசலேம் யூனிவர்சிட்டியில படித்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறவர் எங்களுக்கு கைடா வந்தார். இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் கைடுன்னு சொல்லுவாங்க. ஏதோ வேலை இல்லைன்னா உடனே டூரிஸ்ட் கைடுன்னு ஒரு போர்டு போட்டு உட்காந்துடுவாங்க. எருசலேம்ல இஸ்ரேல்ல வந்து எல்லாரும் டூரிஸ்ட் கைட்லாம் சொல்ல முடியாது. டிகிரி படிக்கணும், அப்பதான் லைசன்ஸே கொடுப்பான். புரியுதா உங்களுக்கு? லைசன்ஸ் வாங்கணும்னா மாஸ்டர் டிகிரி படிக்கணும். மாஸ்டர் டிகிரி படிக்கிறவன் இங்க இருக்கிற பாஸ்டர் இருக்கிற நாலேஜ் விட அவங்க அதிகமான நாலேஜ் தெரியும். ஏன் தெரியுமா? அவங்க அங்க உள்ள இடத்துல இருக்கிறவங்க, இயேசு கிறிஸ்து பிறந்த இடம், வளர்ந்த இடம், ஊழியம் செய்த இடம், அற்புதம் செய்த இடம், மரித்த இடம், உயிரோடு எழுந்த இடம், எல்லா இடத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப எங்க கூட ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் வந்து மொர்தேகாய், அவர் பேரு. எஸ்தர் புஸ்தகத்துல அவர் மொர்தேகாயில அந்த வம்சத்துல வந்தவரா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மொர்தேகாய் அவரு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும் பொழுது, இந்த இடத்துலதான் உட்கார்ந்தாங்க பாஸ்டர் அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு மலை அடிவாரம் மாதிரி இருக்குது, கடலை ஒட்டி இருக்கிற ஒரு மலை அடிவாரம் மாதிரி அப்படியே கீழே போகுது. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஏங்க அந்த காலத்துல இந்த மாதிரி மைக்ரோஃபோன் கிடையாது, நம்ம 25-30 பேர் உட்காந்துட்டு மைக்ரோஃபோன் வச்சு பேசிட்டு இருக்கிறோம். 5000-10,000 பேர் வச்சுட்டு இயேசு கிறிஸ்து எப்படி போதனை பண்ணாரு, எப்படி போச்சு அப்படின்னா, அதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? அவர் பேசின காலத்திலே இந்த இடத்திலிருந்து அவர் பேசினார் என்று சரித்திரத்திலே நாம பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தைகள் இந்த காற்றிலே போய் எல்லாராலும் கேட்க முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, இந்த சீசர்கள் இந்த புல்வெளியிலே அவர்களை உட்கார வைத்த பொழுது ஒருத்தரும் கேள்வி கேட்கல. ஐயா சாமி எப்படி உட்கார வைக்கிறது, இவங்களை சும்மா உட்கார வைக்க சொல்றீங்க? எனக்கு டிஎல் மூடி கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. டிஎல் மூடியை பற்றி கேள்விப்பட்டீங்களா? அவர் பெரிய ஊழியக்காரர். அவர் வந்து ஆர்ஃபனேஜ் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த டிஎல் மூடி அந்த ஆர்ஃபனேஜ் நடத்திட்டு இருந்த பொழுது ஒரு நாள் எல்லாரும் மக்கள் கொடுக்குற காணிக்கையில விசுவாசத்துல வருகிற டொனேஷனை வச்சு தான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா வீட்டுல எதுவுமே இல்லை, எல்லாம் மூடிட்டாங்க. வீட்டுல என்ன பேண்ட்ரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பாக்ஸ்ல எல்லாம் ஒண்ணுமே சாப்பாடு இல்லை. அப்போ அந்த மேனேஜர், ஃபுட்டு கிச்சன்ல உள்ள மேனேஜர் வந்து சொல்றாரு, ஐயா டிஎல் மூடி அவர்களே, நீங்க நல்லா உட்காந்து ஜோப் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஜோப் பண்ணுங்க, ஆனா காலையில பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஒண்ணுமே இல்லை. அப்ப இவர் சொல்றாரு, காலையில தானே சாப்பாடு இல்லை, நீ ஏன் இப்ப கவலைப்படுற, 8 மணி நேரம் இருக்கு, நீ போய் நல்லா தூங்கு. அவனை அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. இவர் அவன் போயிடுறான். எனக்கு என்ன, நீங்க தான் இந்த நர்சிங் ஆர்ஃபனேஜ் நடத்துறீங்க, எனக்கு என்ன கவலை. அவன் போயிடுறான். காலையில வந்துருது. வந்த உடனே வந்து கேட்கறான், ஐயா நீங்க காலையில வர சொன்னீங்க, நான் வந்திருக்கிறேன், பிள்ளைங்களுக்கு இப்ப பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும், என்ன பண்றது? பிரேக்ஃபாஸ்ட் தானே கொடுக்கணும். ஆமா, நீ என்ன செய்வ, வழக்கமா என்ன செய்வ? 3 மணி ஆன உடனே எல்லாரையும் உட்கார வைப்போம், போய் உட்கார வை. எல்லாரும் உட்கார வச்சிருக்கிறான். அப்புறம் உட்கார வச்சுட்டு வந்திருக்கிறான். உட்கார வச்சுட்டான், இப்ப சாப்பாடு இல்லையே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், பெல் அடிப்பேன். சரி போய் பெல் அடி. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவர் இன்னைக்கு என்னாச்சு, மனுஷன் ஒண்ணுமே இல்லை, இவர் போய் இதெல்லாம் செய்ய சொல்றாரு. இவர் பெல் அடிச்சு முடிச்ச உடனே வாசல் டோர்ல பெல் அடிக்கப்பட்டுச்சான். அப்ப பெல் அடிச்ச உடனே இப்ப போய் கதவை தர அப்படின்னு இருக்கிறாரு. இவர் போய் கதவை திறந்தப்போ அங்கே அந்த ஊர்ல ஏதோ ஒரு கல்யாணம், திருமணம் நடந்து கொண்டிருந்த திருமணத்துல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து அந்த திருமணம் நிறுத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட எல்லா சமைத்த சாப்பாடு எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆர்ஃபனேஜ்ல கொடுக்கலான்னு கொண்டு வந்துட்டு பெரிய ட்ரக் வாசல்ல நின்றுச்சான். இது உண்மையான கதை, இது கட்டுக்கதை கிடையாது. அருமையான தேவஜனமே, ஆண்டவர் எப்படி ஒரு சாதாரணமான ஒரு ஊழியர்கள், ஒரு மனிதர்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, லக்ஷ்மீஸ்வரன் கர்நாடகாவில் ஒரு ஊழியத்துக்கு நான் போயிருக்கிறேன். ஒரு நாள் காலையில போய் அந்த பணித்தளத்தை பார்க்க போகும்பொழுது நாயக்குன்னு ஒரு மிஷினரி, அந்த தமிழில் போனப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், நான் பெரும்பாலும் அந்த பண விஷயத்துலலாம் தலையிட மாட்டேன், சம்பளம் வந்துருச்சா தம்பின்னு கேட்டா, அப்போ அவர் சொன்னாரு, சாப்பாடு அந்த அரிசி இருக்கிற டப்பா எடுத்து கொண்டு வந்து பாரு அண்ணா நோடுனா, இத்தனை கன்னடாவில் சொன்னாரு, இவ்வளவுதான், கொஞ்சம் தான் இருக்குது, இவ்வளவுதான் அரிசி இருக்குது, இன்னும் சேலரி வந்து சேரல, இருந்துச்சுன்னா நானே சமைச்சு நம்ம எல்லாருமே இங்க சாப்பிடுவோம் அப்படின்னாரு. எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அது ஞாபகம் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அருமையான தேவஜனமே, இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்த பொழுது சீசர்கள் ஒரு கேள்வியும் கேட்கல. வெள்ளடியா அடிக்க போறேன், உட்கார வைக்கிறேன். அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் உள்ள சீசர்களாக இருந்தபடினால்தான் அவ்வளவு பேருக்கு அவர்களால் என்ன செய்ய முடிந்தது? அப்பத்தையும் அந்த மீன்களையும் கொடுக்க முடிந்தது.
தேவ ஜனமே, நான் அடிக்கடி இங்கே இருக்கிற மக்களுக்கு நான் கிட்டத்தட்ட 20 வருஷம், இப்போ நான் நியூசிலாந்து இந்த வருஷங்களெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 25-28 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில் இருக்கிற மக்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் வச்சிருக்கிற கார், வீடு, பணம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நினச்சிருந்தாருன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்தரத்தில் கொடுத்திருக்க முடியும். ஆனால் உங்களையும் நீங்கள் கொண்டு வந்து வைத்திருக்கார் என்றால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொடுக்க நம்மை அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களையும் என்னையும் பயன்படுத்தி அதை செய்ய அவர் விரும்புகிறார். அது ஏதோ ஒரு விதத்துல ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் செய்யாவிட்டாலும் நம்முடைய சொந்த இந்திய ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, தமிழ்ல பாத்தீங்கன்னா தமிழ் ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, யோசித்து பாருங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு பயன்படுத்த, ஆண்டவரோடு கூட பிரயாணப்பட வேண்டுமே. ஆனால் ஆண்டவர் நம்மை செயல்படுகிற விசுவாசியாக, செயல்படுகிற சீசனாக இருக்க நம்மை அழைக்கிறார். அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய சீசர்களா இருந்தாலும் சரி, செயல்படும்படியாக நம்மை அழைக்கிறார். அதிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதனுடைய இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? அவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். ஆனால் இன்றைக்கும் அற்புதம் நடக்க வேண்டுமேனால் அந்த அற்புதத்திற்கு பங்காளிகளை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். He is looking for partners to make the miracles in this world. நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமா? ஒருவேளை அந்த பங்கிலே எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் வேணும், நானும் அந்த 5 அப்பத்துல இருந்து எனக்கு ஒரு துணிக்கை வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக அவர் தருவார். அதன் மூலம் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். இந்த வார்த்தைகள் இந்த வருஷம் முழுவதும் நம்மை தொடர்ந்து நடத்தட்டும். எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம். ஒரே ஒரு சில க்ஷணம் பொழுது நின்று ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன கேட்டீங்கன்றதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியுமா? Can you respond back to God and say, what do you hear this evening? God is inviting you and me to be a partner with Him in making miracle in our lives, in the lives of everyone whom we are connected, either by giving our time, talent and treasure. It could be that 5 bread and 2 loaves, 2 fish, or it could be our time, our treasure, our talents. இதை செய்யும் பொழுதுதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். God is interested in working. God can do. God is able to work, but He is looking for that little child. He is looking for you and me as a little child. He is looking for you and me as a disciple. Thank you, Lord Jesus. உங்களுடைய மனதிலே நீங்கள் ஆண்டவருக்கு பதில் சொல்ல நான் உங்களை அழைக்கிறேன். ஆம் ஆண்டவரே, என்னை நான் உம்மோடு கூட அற்புதம் செய்கிற வேலையில் ஈடுபடுத்த என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஏதோ ஒன்றை வைத்து என்னுடைய ஸ்பலன், என்னுடைய தாளத்து, என்னுடைய நேரம் அல்லது என்னுடைய பொருள், எதையோ ஒன்றை வைத்து அதை வைத்து நீ பெருகி எங்களை பயன்படுத்த நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவை நிறைந்த சமூகம், தேவை நிறைந்த தேசம், தேவை நிறைந்த குடும்பங்கள் என்னையும் எங்களையும் சுற்றி இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். ஒருவேளை நீங்க அதை சொல்லியிருப்பீர்களானால் நம்முடைய கையில் இருக்கிற அந்த லிட்டர்ஜி புஸ்தகத்தை எடுத்து பேஜ் நம்பர் 7, 7வது பக்கத்திலே நம்முடைய விசுவாசம், ஆண்டவர் மீது நாம் வைக்கின்ற, ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், அவர் ஜீவனுள்ளவர் என்கிற விசுவாசத்தை அறிக்கை செய்யும்படியாக நாம் 7வது பக்கத்தில் இருக்கிற அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியின் பெண்களிடத்தில் உற்பத்தியாகி பிறந்தார். பொத்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனிடத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியின் உருவாயிருக்கிற பரிசுத்த சபையில் பரிசுத்த ஐக்கியம், பாவ மன்னிப்பும், சரீர உயிர்த்தெழுதலும், நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் நின்ற வண்ணமாக இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது ஆண்டவருக்காக நம்மையும், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய
காணிக்கைகளை கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்வோம். அது ஒரு சிறிய அடையாளம் தான். ஆனால் இந்த காணிக்கை மூலமாக நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோம் என்கிற அந்த ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த கொடுக்கிற வைபவத்திலே நாம் பங்கு பெறுவோம். செய்வதற்கு முன்பாக ஒருவேளை இந்த மாதத்திலே பிறந்த நாள் அல்லது திருமண நாட்களை காண்கிற யாராவது இருப்பீர்களானால் முன்னே வரும்படி உங்களை நான் அழைக்கிறேன். Anybody having birthdays or anniversary this month? Okay. கண்களின்படி பிரார்த்தனை செய்வோம். நல்ல ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இதை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, உமக்காக பயன்படுத்தும். கொடுத்தவர்களுக்கு நீர் யாருக்கும் கடன்பட்டவர் அல்ல. கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர் இவைகள் மூலமாக ஆண்டவரே கொடுக்க மனதிருந்தவர்களையும் ஆண்டவரே எல்லாரையும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அபரிதமாக ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதிகரமாய் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து அமர்வோம். அமர்ந்து ஜெப நேரத்திலே சில நிமிஷங்களை நாம் செலவு செய்வோம். ஜெபங்களிலே நாம் செலவு செய்வோம். ஜெபங்கள் வேதத்திலே நம்முடைய லிட்டரேச்சரிலே 8வது பக்கத்திலே உள்ளது. ஆண்டவரால் ஏவப்படுகிறவர்கள் யாராவது 9வது பக்கத்துக்கு வரும் பொழுது சமாதானத்துக்காக ஜெபிக்கலாம். இன்னும் யாராவது 2 பேர் ஜெபிக்கலாம். தேவ கிருபைக்காக 2 பேர் ஜெபிக்கலாம். பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். மற்ற காரியங்களை நான் உங்களோடு கூட சேர்ந்து பிரார்த்தனையிலே நாம் சேர்ந்து செலவு செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆசைகளை கொண்டால் எங்களுக்கு விரோதமாக போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். தெரிந்து கொண்ட ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். சமாதானத்துக்கான ஜெபம் ஆண்டவரால் ஏவப்படுகிற யாராவது முதல் ஜெபத்தை ஏறெடுக்க நான் உங்களை அழைக்கிறேன். தமிழ் வாசிக்க தெரிந்தவர்கள் அந்த புத்தகத்தில் வாசிக்கலாம். 8வது 9வது பேஜ். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சொல்லியும் உற்பவமாய கடவுளே, உடைய அறிவே நித்திய ஜீவன், உண்மை சேவிப்பதே மெய் சுவாதினம். எங்களை தஞ்சமாக கொண்டிருக்கிற ஒரு அடியாராக நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயாசமின்றி
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சகல நல்லோசனைகளுக்கும் சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணராகிய கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உமது அடியாராகிய எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகம் உள்ளவர்களாக இருந்து சத்துருக்கள் பயம் இல்லாமல் உம்மாலே காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதலோடும் எங்கள் ஜீவ காலத்தை போக்குவரத்துக்கு எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். தேவ கிருபைக்காக ஆண்டவரால் ஏவப்படுகிற யாராவது ஒருவர் அடுத்த பத்தியை நீங்கள் வாசிக்கலாம். சர்வ வல்லமையுடைய நித்திய கடவுளே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாக நடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கும் உட்படாமலும் எந்த விதமான மோசத்துக்கு அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உங்களுடைய ஆளுகையினாலே நடத்தியல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா அதிகாரமும் வல்லமையுடைய ஆண்டவரே, நீர் தாமே எல்லா நன்மைகளுக்கும் காரணர். முதல் திருநாமத்தை நேசிக்கும் அன்பை எங்கள் நெஞ்சத்திலே பொருத்தி மெய் தெய்வ பக்தியை எங்களுக்குள்ளே வளர பண்ணி சகல நன்மையிலும் எங்களை ஆதரித்து உமது மிகுந்த இரக்கத்தினாலே இவைகளில் எங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாவர பிதாவே, அவாந்தரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிருஷ்டிப்பதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமறியா ஒரு அன்புக்காகவும் கிருபையின் யத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இதயம் உள்ளவர்களாக இருக்கவும் எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது ஒருவேளை உங்களுடைய இருதயத்திலே ஏதாவது ஜெப தேவைகள் இருக்குமேயானால் அதை ஆண்டவரிடத்தில் ஏற்க நான் உங்களை அழைக்கிறேன். எனக்கு இந்த வாரத்தில் ஆண்டவர் இதை செய்ய வேண்டும், இந்த மாதத்தில் இதை செய்ய வேண்டும், அல்லது இந்த வருஷத்தில் இதை செய்ய வேண்டும், அல்லது என் கண்களை இந்த உலகத்தில் நான் மூடுவதற்கு முன்பாக இவையெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களா? அதை இப்பொழுது ஒரு நிமிஷம் உங்களுடைய இருதயத்தில் மனக்கண்களுக்கு நேராக கொண்டு வரும்படியாக உங்களை நான் அழைக்கிறேன். வேறு யாரோ ஒருவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வதற்கு உங்களுடைய மனதில் நீங்கள் ஏற்படுவீர்களானால் அவர்களை இப்பொழுது நினைக்கும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். ஒருவேளை அவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது தெரிந்தவர்கள் யாரோ ஒருவர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர் என்று சொல்லி இருக்கலாம், அல்லது உங்களுடைய இதயத்திலே மாறப்பட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் அதை இப்பொழுது நீங்கள் அமைதியாக ஆண்டவரிடத்தில் சொல்ல நான் உங்களை அழைக்கிறேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்ய வேண்டும் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, ஒரு அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய ராஜ்யத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டார்களோ. ஆமென். ஆண்டவரே, உமது ஜனம் உம்மை நோக்கி ஏறெடுக்கும் விண்ணப்பங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் எவற்றை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அறிய செய்யும். அவற்றை செய்வதற்கு வேண்டிய உமது அருளையும் வல்லமையும் கட்டளையிட்டோம்.
எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் எழுதி நிற்போம். இப்பொழுது நம்முடைய இறுதி பாடல் பாடப்படும். அதற்கு பின்பு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கிலேயோ இயேசுநாதத்தின் செந்தேகி மோட்சம் நாடுவேன். விண்ணில் சூடும் பீடம் நோக்கி ஓடுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். கார்மேகம் மேலே ஓடும் பள்ளமெங்கிலும், காற்று கோரமாக மோதும் ஸ்தானத்திலும், இயேசு பாதை காட்ட சற்றும் அஞ்சவே மாட்டேன். ரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். நாள்தோறும் இயேசுநாதர் கிட்டி சேருவேன். மேடானாலும் காடானாலும் பின்னே செல்லுவேன். மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார். விண்ணில் தாசரோடு சேர்ந்து வாழ்விப்பார். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சகவாசமும் சமாதானமும் அவருடைய சமூகமும் நம் அனைவரோடும் நாம் பிரார்த்தனை செய்த அத்தனை பேரோடும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் விசேஷமாக இந்த வீட்டாரோடும் தங்கி நிலைத்திருப்பதாக. Amen. Amen. Thank you all for being here. God bless you. Please be seated for a few minutes for announcements. Thank you, Pastor. Thank you for coming down. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு பாஸ்டர் அம்மாக்கும் பாஸ்டரோட ஆன்ட்டிக்கும் welcome and thank you. Yeah. So, and thank you everyone for who has joined. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஆண்டவரோட இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் சார்பில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு திரும்ப. இன்னைக்கு நமக்கு இந்த அருமையான இல்லத்தையும் இந்த பேஸ்மெண்ட்டை ரெடி பண்ணி இன்னைக்கு இந்த வீட்டை திறந்து கொடுத்த ஆல்பர்ட், அனிலா, எய்டன் அண்ட் ஆஷ்லி குடும்பத்துக்கு நம்ம ஆண்டவருடைய நாமத்தில் நன்றி தெரிவிக்கிறோம். ஆமாம், பாஸ்டர் வந்து என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, வீடை திறந்து கொடுக்கறது அவங்களுக்கு பெஸ்டிங் அப்படின்னு சொன்னாங்க. வீடை மட்டும் திறந்து கொடுத்தா போதும், மற்றதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க ஃபுட்டையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்பர்ட் வில் இன்வைட் யூ. ஸோ ஃபுட்டை கோஆப்ரேட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் அகெயின். ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ஐ வில் கம் டு த மெயின் திங். நம்ம வந்து ஃபெப்ரவரியில் வி வில் மீட்
another Saturday, another Friday. Yeah, so we will stick to Friday. Saturdays are a little bit difficult for feeling. So we will meet on the fourth Saturday, fourth Friday. Yeah, fourth Friday. The date வந்து பின்னாடி 27. 27. February. Friday, 27. Friday 27. next one. 27. Ah. Oh, 27th. Third, Sorry, 20th was the third. I wanted to say third. Huh? Yeah, 20th. 20th. So third Friday. ஆமா. So third Yeah. Friday or 20? 20. Yeah, third Friday. Okay, 20th we will meet. So anyone can open your house and invite us. We will come. On that note, let me say this. சொல்லுங்க. 18ஆம் தேதி பிப்ரவரியில் வந்து ஆஷ் வெட்னஸ்டே ஆரம்பிக்குது. ஆ. நம்ம 20ஆம் தேதி ஜப வைப்போம்னா அது லென்த் நாட்கள் நிகழ்ச்சி மாதிரி நடக்கும். தயவுசெய்து ஃபுட்டு மாதிரி யாராவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக ஏதாவது செய்தால் போதும். ஏன்னா அது வந்து லென்த் டேஸு. Okay. கொஞ்சம் அதை நம்ம மனசில் வச்சுக்கிடுவோம். நம்பர் 1. நம்பர் 2, அந்த லென்த் கால தியானங்களை நம்ம அதை எடுக்கலாம். தட் வில் பி அ வெரி நைஸ் பிளஸிங். ஐ ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். இட்ஸ் அ வெரி நைஸ் திங் டு டூ. லென்த் நாட்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். அதை நான் ரொம்ப வித்தியாசமாக அதை சொல்லுவேன். அதாவது கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே ஏன்னா ஈஸ்டர் வருதுன்னு நான் சில டைமில் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் யோசிப்பேன். இப்போ தானே கிறிஸ்மஸ் முடியும், அதுக்குள்ளே கொண்டு போய் இயேசு சிலுவையில் அடிக்கிறாங்களே அப்படின்னு நான் நினைப்பேன். அதில் உள்ள ஒரு தியாலஜிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது இறையியல் நுட்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துக்கு ரட்சகராக எல்லாருக்கும் வந்தார் இல்லையா? உண்மை தானே? உண்மையா இல்லையா? ஆனால் அந்த இயேசுவை நம்ம மற்ற உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு அவர் முழுமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு அவரை முழுமையாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமேனால் அவர் வந்தப்போ அவருக்கு என்ன பெயர் கொடுத்தாங்க? இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். அப்போ அந்த பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெறுகிற அனுபவம் அவர் சிலுவையில் அடிக்கப்படும் பொழுதுதான் வருகிறது. அதனால தான் உடனடியாக அந்த உலகத்தில் சுவிசேஷத்தை போய் எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடியே லெந்து நமக்கு வருது. நாம முழுமையாக அந்த இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று புரியுதா உங்களுக்கு? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால இப்போ நம்ம தமிழில் அதை செய்ய போறோம்னா அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த லென்ட் பிகாஸ் 18th இஸ் த ஆஷ் வெட்னஸ்டே, 20th will be the first Friday of the Lenten days. ஓகே, சரி. இன்னொரு இன்ஃபர்மேஷன், நம்ம இப்போது இவ்வளோ பேர் சேர்ந்து வரோம். ஸோ அதனால் ஐ வில் ஸ்டார்ட் அ குரூப் ஸோ தட் கம்யூனிகேஷன் வில் பி a little more easier. ஸோ அதையும் நம்ம பண்ணோம். சரியா? ஓகே, that's all I have for now.